நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். தளபதி 68 படத்தோட காட் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ரிலீஸ் ஆன சாங் வந்து இப்போ தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் பெரிய பங்கமே பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த சிங்கிள் ட்ராக் வந்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிங்க. வாங்க வீடியோக்குள்ளே இந்த படத்தில் எப்படி என்னென்னலாம் சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். இந்த படம் கிட்டத்தட்ட பாட்டு வந்து 4 நிமிஷம் தான் சம்திங் வருது. கடைசி 4 நிமிஷத்துலேருந்து அந்த ஒரு 67 செகண்ட் வரைக்கும் இந்த தளபதி வைப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டி முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது விசில் போர்டு அப்படின்ற ஒரு சாங் டைட்டில் தான் வச்சு இந்த பாட்டு பூரா வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பாட்டி கொண்டாடணும்னா தளபதி ஒக்கல் அவருடைய வாய்ஸில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாட்டு ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற மாதிரி தெரியுது. தளபதி வாய்ஸ்லாம் மாஸாகவே இருக்குது. அது தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி ஜெனரல் சினிமா ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தளபதி வந்து ஸ்டார்ட் பண்ணட்டுமா கேம்பெயினை ஓப்பன் பண்ணட்டுமா கேம்பெயினை பிடிக்கட்டுமா மைக்கை கொண்டாடு. இது வந்து அரசியல் கண்ணோட்டமான ஒரு உள்ளடக்கக்கூடிய ஒரு பாட்டை வந்து மதன் கார்கி வந்து எடுத்திருக்காரு. ரீசெண்டாக வந்து அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொல்லிட்டாரு. அப்படின்றப்ப அவர் கட்சியில் ஆரம்பிக்கும் போது இந்த அரசியல் ரீதமான பாடல்கள்லாம் வருவது வந்து எக்ஸ்பெக்டட் பண்ணுறது தான். அதனால் இதை வந்து பெருசாக கண்டுக்கக்கூடாது. அதில் வந்து மறுபடியும் ரீவைண்டாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நான் ஷாம்பெயின் சொன்னேன்ப்பா கேம்பெயின் சொல்லப்பா அப்படின்னு சொல்லி நாக்கெல்லாம் ஒரு லைனை வைக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க. இந்த பாட்டில் அந்த 2-3 ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ட்ராகன் விசில போடு, நண்பா நண்பி விசில போடு, கேரளா கேரளாலாம் டைட்டில் லிரிக்ஸ் வந்து ரீசெண்டாக எழுதுனது வந்து பெருசாக மேபி கேட்க வந்து நம்மளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பைதவே வந்து இந்த பாட்டை நான் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து என்னப்பா தளபதி விஜய்க்கும்னா மட்டும் ஏன்பா எவ்வளோ லோவாக போடுறீங்க இந்த மாதிரி எனக்கு தோணுது. நான் பேசிக்காக வந்து யுவன் சங்கர் ராஜா ஃபேன் தான். அவருடைய பழைய ஃபேன்ஸ், அதாவது பழைய ஆடியோஸ் ஆல்பம்ஸ்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த பாடலுக்கும் இப்போ வர்ற பாடல்களுக்கும் ஈவன் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் போடுறாரு. இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. இதில் கிட்டத்தட்ட மொத்தம் 8 ஃப்ரேமில் வந்து டைட்டிலில் வந்து விசில் போர்டு சொல்லுவாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு காட் படத்தோட விசில் போர்டு மாதிரி, 2வது சென்னை 6,28,000, அப்புறம் வந்து 3வது வந்து நம்ம சரோஜா சாமானி கோலா அந்த நம்பர் பிளேட்டில் வர மாதிரி விசில். அடுத்து கோவா படத்தில் வர அந்த எல்னி பின்னாடி வர கோவா படத்தில் போய் விசில் போடு. அடுத்து நம்ம தலாஜித் எடுத்த மங்காத்தா படத்தில் விசில் போடு. அடுத்து நம்ம சூர்யா தம்பி கார்த்திக் நடித்த பிரியாணி படத்தோட விசில் போடு. அப்புறம் வந்து நம்ம சூர்யா நடித்த மாஸ் படத்தோட விசில் போடு. அப்புறம் கடைசியாக வந்து நம்ம மாநாடு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே நம்ம வந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் வந்த படங்கள் தான். அந்த படத்தில் டைட்டிலே வந்து அதே மாடுலேஷனில் வந்து விசில் போடுற மாதிரி சாங்கு கடைசியில் வந்து காட்டியிருப்பாங்க. எனக்கு பெருசாக வந்து இந்த சாங்கில் பெரிய மைனஸ் ஆகி தென்படுது. தளபதி வாய்ஸ் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அவருடைய ஸ்டெப்பும் சரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி பார்க்க வந்தபோது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இதில் சொல்லவே வேணாம், பிரபுதேவா விஜய் உங்களுடைய 2 காம்போ வந்து கடைசியாக வந்து நான் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து வந்து போக்கிட்டு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பெருசாக பார்க்கல தமிழ் சினிமாவில். அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த் அவங்கள வந்து 3 பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது வந்து விண்டேஜ் காலத்தில் வந்து கடைசியாக வந்து நம்ம லியோ படத்தில் பார்த்துருப்போம், அண்ணே நான் ரெடி தான் வரவா. அது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஷேர் தள்ளி வரும்போதே வந்து ஃபஸ்ட்டே நான் கணிச்சிட்டேன். அந்த நாற்காலின்றதே வந்து அவங்க முதலமைச்சர் நாற்காலி தான், நான் அண்ணே நான் ரெடி தான் வரவா அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த இதுலேயுமே வந்து மறைமுக அரசியல் இதுக்கான வசனங்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பாடல்லையும் வந்து ஏகப்பட்ட வசனங்கள் இருந்தாலுமே இந்த பாடலில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மேபி இது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங் இல்லாமல் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் சாங்காக இருக்கும் படத்தில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அது என்னவாக இருக்கும்னு தெரில. இந்த சாங்கை கேட்கும்போது எனக்கு வந்து பெருசாக பேக்ரவுண்ட் மியூசிக் தெரில. இவன் என்னப்பா அப்படி பங்க மாட்டேங்கிற அளவுக்கு இருக்குது. தளபதி ஃபேன்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ சாங்கில் உங்களுக்கு என்னென்ன குறை இருக்குது தென்பட்டது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. பை த வே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே வரும். பை விவர்ஸ்.